என்னோட டாபிக் என்னென்னா இன்றைக்கி தெர்மோடைனமிக்ஸ் சப்ஜெக்டில் கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸ். ஸோ அந்த டாபிக் கீழே இருக்கிற கண்டென்ட் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸ். ஸோ இதோட டெஃபினேஷன் இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க கீழே. பிஹேவியர் ஆஃப் மாலிகூல்ஸ் கான்ஸ்டியூட்டிங் த கேஸ். ஸோ த மாலிகூல்ஸ் ஆஃப் ஆல் கேஸஸ் ஆர் இன் கண்டினியூஸ் மோஷன். ஸோ ஒரு கேஸுக்குள்ளே இருக்கிற மாலிகூல் எப்போவுமே கண்டினியூ மோஷனில் இருக்குன்றது தான் அதோட டெஃபினேஷன். ஸோ இன்னும் கீழே டீட்டெயிலாக நம்ம போகும்போது நம்ம டீட்டெயிலாக நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வித் டெஃபினேஷன் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு கிளியராகவே புரிஞ்சிடும். ஸோ கன்சிடர் குவான்டிட்டி ஆஃப் கேஸ் டு கண்டெய்ன் கியூப் இக்குவேஷன். அதாவது இது ஒரு வெசலாக கண்டெய்னராக அசியூம் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு சம் குவான்டிட்டி ஆஃப் கேஸ் ஃபில் ஆகிருக்கு. ஸோ வித் பர்ஃபெக்டிவ் எல் எலாஸ்டிக் வால். ஸோ இதோட லென்த்து எல்ன்னு கொடுத்துருக்காங்க. அதோட வால் எலாஸ்டிக் ஆகுன்றதும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ என் ரெப்ரசன்ட் த வெரி லார்ஜ் நம்பர் ஆஃப் மாலிகூல். அதாவது இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற கேஸுக்குள்ளே இருக்கிற மாலிகுல் என்னன்னு ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்சிடர் எ மாலிகுல் வித் மேபி அசியூம்டு ஹவ் எ வெலாசிட்டி C1. ஸோ 1 செகண்ட் இருங்க. இப்போது இந்த வெசலுக்குள்ளே கேஸ் ஃபில் ஆகிருக்கு. ஸோ சம் குவான்டிட்டியில். ஸோ அந்த கேஸுக்குள்ளே நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் மாலிகுலுக்கும் ஒவ்வொரு வெலாசிட்டி இருக்கும். ஸோ அந்த வெலாசிட்டி எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா U1 V1 W1ன்ற டைரக்ஷனில் இருக்கும். parallel to கோஆர்டினேட்ஸ், அதாவது XYZ கோஆர்டினேட்ஸ்க்கு பேரலாக அந்த மாலிகுலோட வெலாசிட்டி டைரக்ஷன் இருக்கும். ஸோ அதோட டெஃபினேஷன் தான் இங்கே மேலே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு படித்து பார்க்கும்போது கிளியராகவே புரியும். கன்சிடர் த மாலிகுல் விச் மே பி அசியூம் டு வெலாசிட்டி C1. அதை நம்ம எப்படி இந்த வெலாசிட்டி என்னன்னு சொல்லணும்னா C1 டீனோட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ த வெலாசிட்டி கேன் பி ரீசால்வ் 3 காம்போனன்ட்ஸ். அதாவது U1 V1 W1 ஆல்ரெடி இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்க. இந்த U1 V1. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. parallel to the coordinate axis. அதாவது இதுதான் கோஆர்டினேட் ஆக்சிஸ். இதுக்கு பேரலாக இந்த மாலிகுலோட டைரக்ஷன் இருக்கும். ஸோ XY and which are assumed parallel to the side of the cubes. ஸோ இதுக்கு இந்த சைடுக்கும் பேரலாக இருக்குன்றது தான் சொல்கிறாங்க இதோட டைரக்ஷன். இப்போ இதுக்கு பேரலாக இருக்குன்ற மாதிரி இந்த ABCD இந்த சைடுக்கும் பேரலாக இருக்குன்றது தான் அதோட சொல்லியிருக்காங்க. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். Y டைரக்ஷன் இப்படி போகுது, மாலிகுல் இப்படி போகும். ஸோ W1 டைரக்ஷன் இப்படி உள்ளே வரும். ஸோ V1 டைரக்ஷன் YZ. ஸோ மேலே போகும். மறுபடியும் C1. ஸோ டோட்டல் வெலாசிட்டி இதுதான் C1. மறுபடியும் ஸ்டார்ட் ஆன பாயிண்ட்லேருந்து மறுபடியும் போய் முடிகிற பாயிண்ட் தான் டோட்டல் வெலாசிட்டி C1. ஸோ டோட்டல் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா இங்கே இருக்கு பாருங்கள் ஃபார்முலா. C1 ஸ்கொயர் ஈக்குவல் டு U1 ஸ்கொயர் ப்ளஸ் V1 ஸ்கொயர் ப்ளஸ் W1 ஸ்கொயர். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா U1ன்றது ஒரு டைரக்ஷன் X டைரக்ஷன், V1ன்றது Y டைரக்ஷன், Wன்றது Z டைரக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஒரு மாலிகூல் இருக்குன்னா அது Y டைரக்ஷன்லையும் போகலாம், X டைரக்ஷன்லையும் போகலாம், Z டைரக்ஷன்லையும் போகலாம். ஸோ X டைரக்ஷன் இது ப்ளஸ் டைரக்ஷன், இந்த பக்கம் மைனஸ் X டைரக்ஷன். கரெக்டுங்களா? ஸோ மைனஸ் டைரக்ஷனில் போகும்போது நம்ம மைனஸ் போடணும். ஆனால் இங்கே மைனஸ் போட மாட்டோம். ஏன்னா வெலாசிட்டி இப்போ ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மாலிகுல் இப்போது X டைரக்ஷன், அதாவது பாசிட்டிவ் X டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுதுன்னா வெலாசிட்டி. ஸோ மறுபடியும் ரீபவுண்ட் ஆகிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும். ஸோ ரிட்டர்ன் ஆகும்போது சேம் எனர்ஜி தான். ஸோ அதனால் நம்ம மைனஸ் போட மாட்டோம். ஸோ அதனால் ஸ்கொயர் மட்டும் போட்டு வச்சுருக்கோம். ஸோ வெலாசிட்டி ஆஃப் ஒரு மாலிகுலோட வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் வெலாசிட்டி, அதாவது ஸ்டார்டிங் ஆகிற பாயிண்ட்லேருந்து மறுபடியும் முடிவு ஆகிற பாயிண்ட். ஸோ C1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு U1 ஸ்கொயர் ப்ளஸ் V1 ஸ்கொயர் ப்ளஸ் W1 ஸ்கொயர். ஸோ அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஸோ த மாலிகுல் ஹேவிங் அ மாஸ். ஏன்னா ஒவ்வொரு மாலிகுலுக்குமே ஒரு மாஸ் இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம மாஸை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். மாஸ் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிப்பீங்க? மாஸ் ஈக்குவல் டு மாஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி. ஒரு வால்யூமில் எவ்வளோ டென்சிட்டி இருக்கோ அதுதான் மாஸ்.
ஸோ வெயிட் கண்டுபிடிக்கணும்னா மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. இதெல்லாம் பேசிக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ டாபிக் உள்ள வருவோம். மாஸ், ஒவ்வொரு மாலிகுலுக்குமே ஒரு மாஸ் இருக்கும். ஸோ ஒரு மாலிகுல் வந்து இப்போ ஏபிசிடி சர்ஃபேஸ் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஏபிசிடி சர்ஃபேஸ் இதுதான் ஏபிசிடி சர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ அந்த சர்ஃபேஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம் கியூப் வித் வெலாசிட்டி u1. வெலாசிட்டி u1ன்றது ஒரு மாலிகுலுடைய எக்ஸ் டைரக்ஷன். பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். த மாலிகுல் வில் ரீபவுண்ட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் வித் த சேம் வெலாசிட்டி. ஃபஸ்ட்டு போய் ரீபவுண்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு போய் ரீபவுண்ட் ஆகுது, மறுபடியும் ரீடைரக்ட் ஆகுது, ஸோ ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அதுதான் அங்கே போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த மொமெண்ட் ஆஃப் த மாலிகுல் பிஃபோர் இட் ஸ்ட்ரைக்ஸ், அந்த ஏபிசிடி சர்ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்டு இம்பேக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி u1. ஓகேங்களா? இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, மாஸ் இன்ட்டு u1 எலக்ட்ரிசிட்டி. ஸோ மறுபடியும் போய் ஏபிசி சர்ஃபேஸை ஹிட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும்போது -mu1. ஸோ ரெண்டு விதமாக இப்போது போய் இம்பேக்ட் ஆகுது, மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து வேல்யூ கிடைச்சிரும். ஸோ மைனஸ் பண்ணும்போது எவ்வளோ கரெக்டாக வெலாசிட்டி எவ்வளோ, ஏன்னா இப்போது டோட்டல் வெலாசிட்டி மைனஸ் சம்மம் பாயிண்ட் வெலாசிட்டி, அப்படி பண்ணால் நமக்கு வெலாசிட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஓகே, இப்போ வந்து ஏபிசி சர்ஃபேஸில் மொத்தம் வெலாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே போட்டிருக்கோம். மண்டுத்து நம்ம என்ன சொன்னால் மைனஸ் பண்ணணும். ஸோ mu1 மைனஸ் mu1, ஏன்னா ஆல்ரெடி மைனஸ் டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2mu1. அப்போ டோட்டல் வெலாசிட்டி வந்து எவ்வளோ வெலாசிட்டி இருக்குன்றது, டோட்டல் வெலாசிட்டியில் அந்த மாலிகுலில் எக்ஸ் டைரக்ஷனில் எவ்வளோ வெலாசிட்டின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து ஒரு சர்ஃபேஸ் டிபெண்டான ஒரு சர்ஃபேஸ்ன்னு போட்டோன்னா 2 × mu1. இது ஒரு டைரக்ஷன் தான். ஓகேங்களா? கீழே பண்ணும் இது ஒரு டைரக்ஷன் பார்க்கலாம். ஸோ த ஏபிசிடிஸ் ஆஃப் மாலிகுல் ரீபான்ஸ் ட்ராவல் பேக் டு த ஃபேஸ் இஎஃப்ஜி. ஸோ இஎஃப்ஜி ஃபேஸ் வந்து இங்கே இருக்கு. இஎஃப்ஜி ஃபேஸ் வந்து இது இங்கே இருக்கு பாருங்க, இஎஃப்ஜி. ஸோ இதுதான் ஃபேஸ், அந்த இஎஃப்ஜி ஃபேஸ். இப்போ கீழே வரோன்னு வச்சுக்கோங்களேன். கீழே வந்து பார்க்கும்போது பேக் டு த இஎஃப்ஜி, ஏபிசிடி சர்ஃபேஸ்லேருந்து ரீபவுண்ட் ஆகிட்டு மறுபடியும் எங்கே போகும்னா இஎஃப்ஜி சர்ஃபேஸ்க்கு அந்த மாலிகுல் போகும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, எல்லுன்னு வந்து டீனோட் பண்ணியிருக்காங்க. எல்லுன்னு வந்து இங்கே டீனோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மாலிகுல் வந்து இந்த சர்ஃபேஸ்லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே போகுது, மறுபடியும் இங்கேருந்து வந்து மறுபடியும் இந்த சர்ஃபேஸ்க்கு வருது. ஸோ 2L, 2 தடவை ட்ராவல் ஆகுறதுனால 2L. ஸோ ஒரு மாலிகுல் வந்து கவர் டிஸ்டன்ஸ் வந்து 2Lன்னு போட்டிருக்காங்க. 2Lன்றது நம்ம இப்போ தான் பார்த்தோம், எப்படி 2Lன்றது வருதுன்னு பார்த்தோம். ஸோ 2L அது கவர், ஒரு மாலிகுல் வந்து டிஸ்டன்ஸ் எப்படி கவர் பண்ணணும், எவ்வளோ கவர் பண்ணால் 2L டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணணும். இங்கே தான் அதுதான் போட்டிருக்காங்க, ஃபேஸ் அகைன். ஸோ இந்த ஃபார்முலா வந்து என்னென்னு எடுத்துக்கிறோன்னா ஏபிசிடி அகைன் மறுபடியும் போயிட்டு மறுபடியும் வந்து u1ன்றது மாலிகுலோட எக்ஸ் டைரக்ஷன். ஸோ 2L, 2 டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. ஸோ நம்ம 2L / u1 போட்டோம்னா கிடைக்கிற மாலிகுல் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் போய் கவர் ஆகுது, அதோட ரேஷியோ நமக்கு கிடைச்சிரும். ஸோ ரேஷியோ கிடைக்கிறோம். இது என்ன, இந்த ஃபார்முலா வச்சு மாலிகுல் ட்ராவலான டிஸ்டன்ஸ் எக்ஸ் டைரக்ஷனில் மாலிகுல் ட்ராவலான டைரக்ஷனோட ரேஷியோ இங்கே வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்து வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஃபார் ஒன் மாலிகுல், அது ஒன் மாலிகுல் ஒன் டைரக்ஷன், அதுதான். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம மொமெண்டம், ரேட் ஆஃப் மொமெண்டம் கண்டுபிடினா ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி நமக்கு 2 ஃபார்முலா இருக்கு. ஒரு ஃபார்முலா வந்து என்னன்னா 2 × mu1 ஒரு ஃபார்முலா இருக்கு, டிவைடட் பை 2L u1, அதை கவர் பண்ணுற ஒரு எக்ஸ் டைரக்ஷனில் ஒரு மாலிகுல் கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ரேட் கண்டுபிடினா ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது 2 கேன்சல் ஆகிடும். இங்கே பாருங்கள், 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 2mu1 டிவைட் பை L வரும். ஸோ கீழே இருக்கிற u1 மேலே போச்சுன்னா u1 × u1 ஸ்கொயர் ஆகிடும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாட்டி நீங்கள் மறுபடியும் பாருங்கள், அப்படி புரியாட்டி நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் மறுபடியும் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க, அதாவது அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஆல்ரெடி நம்ம ரேட் ஆஃப் மொமெண்டம் தான் அங்கே கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த ரேட் ஆஃப் மொமெண்டம் தான் என்னன்றாங்க, ஃபோர்ஸ்ன்றாங்க நியூட்டன். ஸோ அந்த நியூட்டன் லா படி
இங்கே வந்து நம்ம வந்து என்ன எடுக்கணும், ரேட் ஆஃப் மூமெண்ட்டை கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அதை வந்து என்ன கன்சிடர் பண்ணுறோம், F1 கன்சிடர் பண்ணுறோம். ஒரு மாலிகுலுடைய U1 டைரக்ஷனுடைய ஃபோர்ஸ் இது, அதாவது நியூட்டன் லா படி இது வந்து நம்ம ஃபோர்ஸ்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதே போல் U2 ஆனால் செகண்ட் மாலிகுல், இன்னொரு மாலிகுல் இருக்கும், ஏன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல் இருக்கும். ஸோ அதே U2 சேம் அதே கான்செப்ட் தான், அதே இது தான். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா U1 போட்டிருக்காங்க, இங்கே U2 போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஓகேங்களா, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ வந்து U1 நம்பர் ஆஃப் மாலிகுல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போது எஃப்எக்ஸ், அதாவது எத்தனை மாலிகுல் இருக்குன்னு கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எம் டிவைட் பை எல். ஸோ எம் டிவைட் பை எல்லை வந்து நம்ம வெளியே தனியாக எடுத்துடுறோம். ஸோ U1 U2 ஏன்னா ஒவ்வொரு மாலிகுலோடைய எக்ஸ் டைரக்ஷன். ஸோ U1 ஸ்கொயர் ப்ளஸ் U2 ஸ்கொயர் ப்ளஸ் U1 அதாவது நம்பர் ஆஃப் மாலிகுல் எக்ஸ் டைரக்ஷன் ஹோல் ஸ்கொயர்ன்ற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அதே போல் தான் இங்கேயும். ஸோ இந்த ப்ரெஷர், ஏன்னா நம்ம ப்ரெஷர் தானே கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி இங்கே நான் இங்கே இருக்கும் பாருங்கள், ப்ரெஷர் எக்ஸர்டட், அதாவது ஒரு ஐடியல் கேஸில் ப்ரெஷர் வந்து எவ்வளோ எக்ஸர்ட் ஆகுதுன்றது தான். 1 செகண்ட் ஏதோ ஆயிடுச்சு. அதாவது மாடியல் கேஸில் ப்ரெஷர் வந்து எவ்வளோ எக்ஸர்டட் பைனா ஐடியல் கேஸ், அதுதான் இங்கே இந்த டாப்பிக்கே. ஸோ நம்ம மறுபடியும் கீழே வந்தோம்னா இங்கே வந்துருச்சு பாருங்க. இப்போ ப்ரெஷர் இந்த ஃபோர்ஸ் பர் யூனிட் ஆஃப் ப்ரெஷர்னாலே அது தானே, ஒரு யூனிட் ஏரியாவில் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுதோ அதுதான் ப்ரெஷர். ஸோ யூனிட் ஏரியா வந்து நம்ம வந்து ஏரியாவை வச்சு கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு விபு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ரெஷர் வேணும்னா ஒரு சர்ஃபேஸ் ஒரு ஏரியாவில் வந்து இவ்வளோ வேணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை எல் ஸ்கொயர் இன்ட்டு U1 ஸ்கொயர் ப்ளஸ் U2 ஸ்கொயர் ப்ளஸ் U1 ஸ்கொயர்னு போடலாம். அப்படி இல்லை எனக்கு வால்யூம் ஆஃப் ஃபோர்ஸ் வேணும்னா, அதாவது மாஸ் டிவைட் பை எல் கியூப், எல் ஸ்கொயர்ன்றது ஏரியா, எல் கியூப்ன்றது வால்யூம். ஸோ வால்யூம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இங்கே இருக்க 1 செகண்ட் பாருங்கள், இங்கே வந்து இது ஏரியா வச்சு கண்டுபிடிக்கும் போது, இது வந்து வால்யூம் வச்சு கண்டுபிடிக்கும் போது, ஸோ ஏரியாவுக்கு வந்து ஸ்கொயர் வரும், வால்யூமுக்கு வந்து கியூப் வரும். ஸோ வால்யூம் வச்சு கண்டுபிடிக்கும் போது மாஸ் டிவைட் பை எல் கியூப்னு போடும். ஏன்னா மாலிகுலுக்கு மாஸ் இருக்குது. ஸோ அது கவர் பண்ணுற லென்த் வந்து, ஏன்னா 3 இருக்கும் இல்லையா, வால்யூம்ன்றதுக்கு ஏரியாவுக்கு வந்து 2 இதோட ஏரியா வந்து இதோட டிஸ்டன்ஸ் இதோட ஸ்கொயர். ஸோ வால்யூம் போடும்போது இப்படி வரும். ஸோ இது வரனா இப்போ இது லென்த்து வித்து ஹைட்டுன்ற மாதிரி 3 டைமென்ஷன் வரும். ஸோ அதனால தான் எல்கியூ போட்டிருக்கோம். U1ன்றது எக்ஸ் மாலிகுலோட எக்ஸ் டைரக்ஷன். ஸோ அவ்வளோதான். ஸோ அதே போல் PX கண்டுபிடிச்சோம். PX ப்ரெஷர் வந்து எக்ஸ் டைரக்ஷனில், ஸோ ஒய் டைரக்ஷன் M டிவைட் பை எல் கியூப். V1 அதாவது ஒய் டைரக்ஷனாக V1 V2 V1ன்றது மாலிகுல் 1, V2ன்றது மாலிகுல் 2 அந்த மாதிரி வரும். ஸோ அடுத்து PZ, அது PZ டைரக்ஷனில் W1 W2 இந்த மாதிரி வரும். அதே சேம் தான், இது இங்கே பார்த்தா உங்களுக்கு புரியும். இது எல்லாமே ஒரே தான், ஒவ்வொரு மாலிகுலுக்கும் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ணுறோம், ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸாம் PyX ஈக்குவல் டு PY PZ த ஆவரேஜ் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் இஸ் கிவன் பை. ஸோ நமக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா இப்போ டைரக்ஷனில் வந்து 1 செகண்ட் இருங்க. இப்போ PX டைரக்ஷனில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, PY லெவலில் இருக்குது, PZ லெவலில் இருக்குது. இதை நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஆவரேஜ் வேணும். ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிக்க தான், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஆவரேஜ் கிடச்சிரும். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ P ஈக்குவல் டு PX ப்ளஸ் PY ப்ளஸ் PZ டிவைட் பை 3. ஓகேங்களா. இப்போது P ஈக்குவல் டு M டிவைட் பை எல் கியூப்ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா, இது வெளியே எடுத்துகிறோம். இப்போது PXன்றது நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். இருங்க 1 செகண்ட். PXன்றது இந்த அங்கே போட்டிருப்போம் M டிவைட் பை எல் கியூப். ஸோ மூணுத்துலேயும் காமனாக இருக்குது M டிவைட் பை எல் கியூப். ஸோ காமனாக இருக்கிறதுனால பொதுவாக வெளியே எடுத்துகிட்டு U1 U2 என்ற U1 இருக்கும். ஏன்னா இங்கெல்லாம் ஒரு மாலிகுல் ஒரு டைரக்ஷன் இருக்கும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருப்போம், U1 V1 W1. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து இது வந்து ஒரு மாலிகுல் வந்து எந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணோம், 3 டைரக்ஷன் ட்ராவல் பண்ணோம். V1 டைரக்ஷனில் எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், Z டைரக்ஷன், அது எல்லாத்தையும் நம்ம வந்து டோட்டல் பண்ணுறோம். அது செப்பரேட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இங்கேயே புரியும். ஏன்னா அங்கே மேலே வந்து U1 ஸ்கொயர் U2 ஸ்கொயர்னு தனித்தனியாக போட்டிருப்போம். இங்கே என்ன பண்ணிட்டோம், U1 ஸ்கொயர் V1 ஸ்கொயர் W1 ஸ்கொயர்ன்ற மாதிரி வந்து ஒரு கம்பைன் பண்ணி போட்டோம். ஸோ C1ன்றது ஒரு மாலிகுலோட வெலாசிட்டி ஃபார்முலா வந்து இங்கே இருக்கும் பாருங்கள். ஒரு C1ன்றது ஒரு மாலிகுல், அதோட வெலாசிட்டி வேணும்னா U1 ஸ்கொயர் V1 ஸ்கொயர் ப்ளஸ் W1 ஸ்கொயர், அதுதான் ஃபார்முலா இங்கே. அதுதான் நான் வந்து இங்கே போட்டிருப்போம். ஸோ இப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். 1 செகண்ட். இப்போ வந்து இங்கே வந்து இதுக்கு பதிலாக இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுறோம்,
P equal to 1 by இருங்க 1 second. So C2 C1 இது C2க்கு இது எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்காங்க U1 இது வந்து C1 மாலிகுல் C2 மாலிகுல் டோட்டல் வெலாசிட்டி மாலிகுலர் வெலாசிட்டி. ஸோ எல் கியூப்ன்றது மாலிகுல் நான் மேலே சொல்லிட்டு இருந்தேன்ல ஏரியானா ஸ்கொயர் வரும் எல் கியூப் வால்யூம்னா கியூப். ஸோ எல் கியூப் வால்யூம் ஆஃப் கேஸ் அதாவது லென்த் வந்து வித்து ஹைட்டு பிரெத்துன்ற மாதிரி மூணு டைமென்ஷன். ஸோ அதுதான் எல் கியூப். ஸோ ப்ரெஷர் நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா இங்கே இருக்குது என்னென்னா ஆல்ரெடி இருங்க 1 செகண்ட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எங்கே இருக்கு பாருங்கள். இதை எப்படி கண்டுபிடிச்சோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து 1/3 வந்து நம்ம வெளியே எடுத்துடுறோம். 1/3 வெளியே எடுத்துட்டோம்னா என்ன ஆகும் 1/3 வெளியே எடுத்துகிட்டு வால்யூம் ஆஃப் கேஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ வால்யூம் ஆஃப் வால்யூம் கொடுத்துருக்காங்கன்னா வால்யூம் வச்சு நம்ம சம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஃபார்முலா வந்து என்னென்னா m/by வால்யூம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து C1 C2 ஆல்ரெடி இங்கே இருக்குது பாருங்கள். இதுக்கு பதிலாக இது சேஞ்ச் பண்ணுறோம் அவ்வளோதான். ஸோ C1 + C1 ஸ்கொயர் + C2 ஸ்கொயர் + C3 ஸ்கொயர் C2 ஸ்கொயர். ஸோ ப்ரெஷர் கணக்கு பண்ணால் 1/3 mv × n நம்பர் ஆஃப் மாலிகுல் அதோடைய டோட்டல் ப்ரெஷர் C1 ஸ்கொயர் C பார் ஹோல் ஸ்கொயர்ன்ற மாதிரி நீங்கள் வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதாவது மீன் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் மீன் ஸ்கொயர்னு கண்டுபிடித்து நம்ம இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணுறோம். அதே போல் மீன் ஸ்கொயர் இதுவும் ஆவரேஜ் மாதிரி தானே. ஸோ C1 C2 C3 நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் உடைய டோட்டல் வெலாசிட்டி ஸோ வெலாசிட்டியில் ப்ரெஷர் இதோட போய் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் யூஸ் பண்ணால் நமக்கு மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி கிடைச்சிடும். ஸோ இந்த பக்கம் நம்ம ரூட் எடுக்கிறோம் ஏன்னா மீன் ஸ்கொயர் இல்லையா ஸ்கொயர் வெலாசிட்டி. ஸோ ரூட் எடுத்தோம்னா இந்த பக்கம் ரூட் எடுத்தால் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த பக்கம் ரூட் அப்படியே இருக்கும். ஸோ அதுதான் இங்கே இந்த பக்கம் ரூட் அப்படியே இருக்கும். ஓகேங்களா அவ்வளோதான். இது வரையும் நம்ம புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து சொல்லணுன்னா இப்போ ப்ரெஷர் நமக்கு ஆல்ரெடி ஈக்குவேஷன் தெரியும். ப்ரெஷர் ஈக்குவல் டு 1/3 சாரி 1 செகண்ட் தப்பு இருங்க ப்ரெஷர் ஈக்குவல் டு 1/3 m/by டிபெண்டன்ட் வால்யூம் இருந்துச்சுன்னா ஸோ இன்ட்டு C1 ஸ்கொயர் + C2 ஸ்கொயர் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்பர் ஆஃப் மாலிகுல் இன்ட்டு C பார் ஹோல் ஸ்கொயர்னு ஒரு இது போட்டோம் நான் ஞாபகம் இருக்குங்களா. ஸோ ப்ரெஷர் ஈக்குவல் டு 1/3 மாஸ் டிவைட் பை வால்யூம். ஓகேங்களா இப்போ வந்து என்ன பண்ணோம் நம்பர் ஆஃப் மாலிகுல் இன்ட்டு டோட்டல் வெலாசிட்டி இன்ட்டு C பார் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம ப்ரெஷர் இந்த பக்கம் இந்த ஈக்குவேஷன் எப்படி இருந்துச்சுன்னா இந்த V வால்யூமை தூக்கி இந்த பக்கம் போட்டுருவோம். ஸோ PV இந்த பக்கம் வந்துடும். ஸோ 1/3 m × n C பார் ஹோல் ஸ்கொயர் அதுதான் இந்த ஈக்குவேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் இப்போ நான் இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கரெக்டுங்களா. இப்போ நான் தான் சொன்னேன். ஸோ அடுத்த ஈக்குவேஷன் வந்து கீழே வந்து PV × 2/3 இது வந்து நம்ம மெக்கானிக்கல் சால்வ் பண்ணாலும் இங்கே போட்டிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் தியரி ஆஃப் கேஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் அண்ட் ஆஃபன்ஸ் ரெஃபர் டு த கைனமெட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் கேஸஸ். இது வந்து அவங்க மெக்கானிக்கல் சால்வ் பண்ணாமல் தியரி வச்சு இந்த ஈக்குவேஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது தியரி வச்சு போட்டிருக்கனால. ஓகே இங்கே வந்து இங்கே 1/2 மாஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் மாலிகுல் C பார் ஹோல் ஸ்கொயருக்கு வந்து ஆவரேஜ் டிரான்ஸ்மிஷன் ஆர் லீனியர் கைனடிக் எனர்ஜி ஆவரேஜ் டிரான்ஸ்மிஷன் இது வந்து என்ன சொல்லணும்னா இந்த ஃபார்மில் வந்து ஆவரேஜ் டிரான்ஸ்மிஷன் ஒரு மாலிகுலோட ஆவரேஜ் டிரான்ஸ்மிஷனான ஃபார்முலா தான் இது. ஸோ அதுதான் இது வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு இப்போது வந்து டென்சிட்டி வேணும்னா மாஸ் டிவைட் பை வால்யூம் போடுவோம் கரெக்டுங்களா. ஸோ நமக்கு என்ன இருக்கும் மாஸ் இருக்குது வால்யூம் இங்கே என்ன நான் இந்த பக்கம் வச்சுருப்போமே இருங்க 1 செகண்ட். இப்போது P = 1/3 PV இந்த பக்கம் இருக்குது. ஸோ மாஸ் இருக்குது n நியூ நம்பர் ஆஃப் C பார் ஹோல் ஸ்கொயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது PV இருக்குது நமக்கு வந்து டென்சிட்டி ஃபார்முலா தெரியும் மாஸ் டிவைட் பை வால்யூம். ஸோ வால்யூம் இந்த பக்கம் கொண்டா V இந்த பக்கம் வரும். ஸோ இந்த வால்யூம் m/Vக்கு பதிலாக நம்ம வந்து டென்சிட்டி போட்டுக்கலாம். ஸோ அதுதான் இந்த ஈக்குவேஷன் ப்ரெஷர் ஈக்குவல் டு 1/3 டென்சிட்டி இன்ட்டு C பார் ஹோல் ஸ்கொயர் அதுதான் இந்த ஃபார்முலா. நம்ம ஃபைனலாக டெரிவ் பண்ண ப்ரெஷருக்கான ஃபார்முலா இதுதான். சும்மா ஏதோ மாற்றிட்டேன். சரி ஓகே அந்த டாபிக் தான் நான் வீடியோவை மேக் பண்ணலான்னு வந்தேன்.
ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.